ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்வை வெளியேறதுக்கான ஒரு சில சூப்பரான உடற்பயிற்சிகளை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பெரும்பாலானோர் வெயிலில் அலையிறதே கிடையாது, வெளியில் தலையை காட்டுறது கூட இல்லைன்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் ஏசி ரூமில் ஜாலியாக இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதால அவங்களோட உடம்புல இருந்து வேர்வை வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. உண்மையிலே நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய வேர்வை வெளியே வர்றது ரொம்பவே நல்ல விஷயங்க. ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸோட உதவியே இல்லாமல் வீட்டில் இருந்தபடி நாம் உடல்ல இருக்கக்கூடிய வேர்வையை வெளியே வர வைக்கிறதுக்கான ஒரு சில எளிய உடற்பயிற்சிகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். உடல் கட்டுக்கோப்பா இருக்கிறதுக்கும் உடல்ல தேவையற்ற நீர் வெளியே வரத்துக்கும் அதிகமா தண்ணி கட்டாயமா குடிக்கணும். அதே நேரத்துல ஒரு சில எளிய உடற்பயிற்சிகள், அதாவது ஹோம் ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. இதை நீங்க வீட்டில் இருந்தபடி பண்றது மூலியமா வேர்வை நல்லா வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதலாவதா ஜம்பிங் ஜாக்ஸ். கைகளை பக்கவாட்டில் நல்லா தளர்ந்த நிலையில வச்சுக்கிட்டு நேரா நின்னுக்கோங்க. கால்களை ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ 2 கால்களையும் அகட்டி குதிச்சு அதே நேரத்துல கைகளை தலைக்கு மேல உயர்த்தி தட்டுங்க. பிறகு பழைய நிலைக்கு கால்களை ஒன்று சேர்த்தா மாதிரி கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துருங்க. இதே மாதிரி 20 முறை செய்யுங்க. இதுக்கான பலன்கள் என்னென்னா, குதிக்கிறதால இதய துடிப்பு அதிகரிக்கும், உடல்ல இருக்கக்கூடிய கலோரிகள் அதிக அளவுல செலவிடப்படும், உடல் எடை குறையும். குதிக்கும் போது ஆழமா மூச்சு விடுறது மூலமா உடல் முழுக்க ஆக்சிஜன் சென்றடைகிறதால நல்ல ரத்தம் பாய ஆரம்பிக்கும், கொழுப்பு கரைக்கும், தொடசதை நல்லா வலுப்பெறும். அதே நேரத்தில் நல்லா வேர்வை வெளியே வர ஆரம்பிக்கும். 2வது ஸ்குவாட்ஸ். தரையில நேரம் நின்றுக்கிட்டு வயிற்று இழுத்து தசையை இறுக்கிக்கங்க. ஒரு நாட்காலையில் அமர்ற மாதிரியான பொசிஷன்ல கைகளை தோள்பட்டைக்கு நேராக உயர்த்தினபடி உட்காருங்க. ஒரு சில வினாடிகள் கழிச்சு இதே நிலையில இருந்துட்டு பழைய நிலைக்கு திரும்பிடுங்க. இந்த பயிற்சியை தொடர்ந்து 8 to 12 முறை செஞ்சுட்டு வாங்க. இதுக்கான பலன்கள் என்னன்னா, இது கீழ் உடலுக்கான ஒரு சிறப்பான பயிற்சினே சொல்லலாம். இடுப்பு, பின்பக்க சதை எல்லாமே நல்லா வலுப்பெறும், கொழுப்புகள் நல்லா கரையும். இந்த பயிற்சியை பார்பெல்ல பயன்படுத்தி கூட நீங்க செஞ்சுட்டு வரலாம். இந்த பயிற்சியை செய்யறது மூலியமாவும் நல்லா வேர்வை வெளியே வரும். அடுத்தது அயன்மேன் ஒர்க் அவுட். கால் விரல்கள் அப்புறம் கைகளால் உடலை தாங்கினா மாதிரி தரையில குப்புறப்படுத்துக்கோங்க. தலை நேரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கைகளை உயர்த்தி இடுப்பை வளையிற மாதிரி உயர்த்திக்கோங்க. தலை தரையை பார்த்தபடி தாழ்ந்த மாதிரி இருக்கணும். மூச்சை இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஒரு சில வினாடிகள் இப்படியே இருந்துட்டு பழைய நிலைக்கு திரும்பிடுங்க. இதே மாதிரி 8 to 12 முறை செய்யறோம். இதுக்கான பலன்கள் என்னன்னா, முதல்ல ஒரு சில செகண்ட்ஸ் இந்த பயிற்சி செய்ய பழகினதுக்கு அப்புறமா நீங்க ரெகுலரா பண்ணுங்க. தொடர்ந்து செய்யும் போது இரும்பு மாதிரியான உடலை நீங்க பெற முடியும். மேல் உடல், அதுக்கப்புறம் நடுப்பகுதி, கீழ் உடல், எல்லா பகுதி தசைகளும் நல்லா வலுப்பெறும். நாள் முழுசா நீங்க உட்கார்ந்தே இருக்கிறதால முதுகு பகுதி, கால் பகுதிகளில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தால தசைகள் நல்லா கடினமா வருது தடுக்கப்படும். கடைசியான ஒரு ஒர்க் அவுட் ஸ்டெப் அப் ஒர்க் அவுட். மனக்கட்டை மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள், அதாவது உங்க வீட்டில் மனக்கட்டையே இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல வலது காலை பலகை மேலே வச்சுக்கோங்க. உடலோட முழு எடையையும் வலது கால் தாங்கின மாதிரி ஒரு சில நொடிகள் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா நிலையா நிற்க உதவக்கூடிய வகையில் இடது காலையும் அந்த மனக்கட்டை மேலே வச்சுக்கோங்க. இப்போ இடது காலை முதல்ல பின்னால கொண்டு போயிட்டு அதை தொடர்ந்து வலது காலை பழைய நிலைக்கு கொண்டு வரணும். இப்படி வலது கால் இடது கால்னு 10 முறை 12 செட்டு செய்யணும். இதுக்கான பலன்கள் என்னென்னா, இதய துடிப்பு அதிகரிக்க செய்யும், உடல் முழுக்க ரத்தம் நல்லா பாயும், கொழுப்புகள் வேகமா கரைக்கப்படும், காலோட நிலைப்புத்தன்மை நல்லா பலப்படுத்தப்படும். நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி வீட்டில இருந்தே செய்யறதுக்கான பலனை இந்த பயிற்சி மூலியமா நீங்க பெறலாம். இந்த வீடியோல நாம பார்த்த இந்த எளிய உடற்பயிற்சிகள் எல்லாமே உங்களோட உடம்பை நல்லா ஃபிட்டா மாத்துறதுக்கும் உடல்ல தேவையற்ற வேர்வைகள் வெளியே வர்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.